நேத்து தான் நம்ம உதயநிதி அவர்கள் வீசிய சனாதன பவுன்சரை பத்தி நம்ம பார்த்தோம். அதை விஜய் அவர்கள் ஓரளவுக்கு தெளிவாகவே திறமையாகவே கையாண்டாரு அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஆனா இன்னைக்கு விஜய் அவர்கள் அதை திறம்பட கையாண்டாலும் விஜயுடைய கட்சிக்காரங்க இந்த பவுன்சர்ல கொஞ்சம் தடுமாறுற மாதிரி தெரியுது. விஜய் அவர்களுடைய கட்சிக்காரங்க இந்த பவுன்சரை பார்த்து கொஞ்சம் ஒரு திசை மாறி போற மாதிரியான சில சம்பவங்கள், சில விளைவுகள் நடந்திருக்கு, நிகழ்வுகள் நடந்திருக்கு. அப்படிங்கிறதான் இன்னைக்கு பதிவுல நம்ம பார்க்க போறோம். அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். இது தடம் யூடியூப் சேனல். தடம் பார்த்து நடப்பவன் மனிதன், தடம் பதிப்பவன் மாமனிதன். இன்னைக்கு நம்ம வீடியோ போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. வாங்க நீங்க வீடியோக்குள்ள போலாம். நேற்று சட்டசபையில உதயநிதி அவர்கள் இந்த சனாதனத்தை ஒழிக்கப்பட வேண்டும் அப்படின்னு பேசினாரு. சம்பந்தமே இல்லாம அதை பத்தின ஒரு தேவையே இல்லாத இடத்துல பேசினாரு. ஆனா விஜய் அவர்கள் அதை அமைதியாக கடந்து போனாரு. ரொம்ப பியூட்டிஃபுல்லா ஹேண்டில் பண்ணாரு நம்ம பார்த்தோம். ஆனா இன்னைக்கு மதுரை மத்திய தொகுதி, அதாவது மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் அப்படிங்கிற உலக பிரசித்தி பெற்ற கோயில்ல இருக்கக்கூடிய ஒரு ஊர்ல இருந்து வந்த மத்திய தொகுதியில இருந்து வந்த முஸ்தபா, அதாவது முன்னாள் நிதியமைச்சர், ஒரு பாரம்பரியமான திமுக குடும்பத்தை சேர்ந்த பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்களையும் அப்புறம் சுந்தர்சி அவர்களையும் வீழ்த்திட்டு ஜெயிச்சு வந்த முஸ்தபா அவர்கள் இன்னைக்கு ஒரு கருத்தை சொல்லியிருக்காரு. நாங்களும் அம்பேத்கரை வச்சிருக்கோம், பெரியார வச்சிருக்கோம், சனாதனத்தை ஒழிக்கத்தான் நாங்களும் இறங்கி இருக்கோம் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு கருத்தை சொல்றாரு. இதுல நம்ம பார்க்க வேண்டியது ரெண்டு விஷயங்கள் இருக்குங்க. அதாவது இந்த தமிழக வெற்றி கழகத்திற்கு விழுந்திருக்கக்கூடிய வாக்குகள் அப்படிங்கிறது எல்லாமே விஜய் அப்படிங்கிற ஒரு தனி மனிதன் மேல மக்கள் வச்ச நம்பிக்கை, அந்த அன்புக்காகத்தான் இந்த வாக்குகள் எல்லாமே விழுந்திருக்கு. வேற எந்த தனிநபருக்காகவோ இல்லை. இந்த விஜய் அவர்கள் அந்த ஒரு முகத்துக்காக, அந்த ஒரு பெயருக்காக அதுதான் இந்த வாக்குகள் விழுந்திருக்கு. அந்த மாதிரியான ஒரு வாக்குகள் மூலமாகத்தான் இந்த முஸ்தபா அவர்கள் ஜெயிச்சிருக்காங்க அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். இந்த வாக்குகள் விழுந்தது எல்லாமே விஜய் அவர்கள் ஒரு மாற்றத்தை கொண்டு வருவாரு. இதுக்கு முன்னாடி இருந்த கட்சிகள் எல்லாம் ஊழல் பண்ணாங்க, மக்களுக்கு அவ்வளவா நல்லது செய்யல, மக்களுக்கு தேவையில்லாத விஷயங்களை நிறைய செஞ்சாங்க. இவர் மக்களுக்கு தேவையான விஷயங்களை செய்வாரு, நல்லது செய்வாரு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில தான் அவருக்கு ஓட்டு போட்டிருக்காங்களே தவிர எந்த ஒரு மதத்தையோ நம்பிக்கையோ அழிப்பாரு அப்படிங்கிறதுக்காக ஓட்டு போடல. முதல்ல இதை புரிஞ்சுக்கணும். மக்கள் அவர் மேல, மக்களுக்கு நல்லது செய்வாரு, ஒரு நல்லாட்சியை கொடுப்பாரு அப்படிங்கிற நம்பிக்கையில தான் ஓட்டு போட்டிருக்காங்க. அவர் மேல வச்ச நம்பிக்கையில தான் ஓட்டு போட்டிருக்காங்களே தவிர வேற எந்த ஒரு தனிப்பட்ட நபர் மேல வச்ச நம்பிக்கையில ஓட்டு போடல அப்படிங்கிறது தான் உண்மை. இத இந்த முஸ்தபா மாதிரியான தாவேக்கா நிர்வாகிகள், தாவேக்கா எம்எல்ஏக்கள் புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது தான் இங்க நாம சொல்ல வேண்டிய விஷயம். இது விஜய் அவர்கள் நேரடியாக இது பண்ணலனாலும் மறைமுகமாக இல்ல கூப்பிட்டு, அதாவது நேரடியாக அந்த முஸ்தபா போன்ற நபர்களை கூப்பிட்டு இல்ல கட்சியில ஒரு வாய்மொழி உத்தரவாதி இந்த மாதிரியான கமெண்ட் எல்லாம் பண்ணாதீங்க பொது வெளியில அப்படிங்கிறது ரொம்ப ஸ்ட்ரிக்டா சொன்னாருன்னா அவருக்கு நல்லது. ஏன்னா இன்னைக்கு தேதிக்கு நமக்கு இந்த சனாதனத்தை பத்தி பேசுறதுனால எல்லாம் தமிழ்நாட்டுல ஒன்னும் பெரிய இது வந்துடாது, இது பெரியார் மண்ணு அப்படின்னு சொல்லி பேசுறதுக்கு நல்லா இருக்கும். இன்னைக்கு இது ஒரு பெரிய விஷயமாக தெரியாம இருக்கலாம். ஆனால் நாளைக்கு எதிர்கட்சிகள், அதாவது எதிர்கட்சிகள் நான் சொல்றது திமுக மற்றும் அதிமுக அப்படிங்கிறது அரசியல்ல பழந்துன்னு கொட்டை போட்ட கட்சிகள். அவங்க அரசியல்ல இன்னைக்கு தாவேக்கால இருக்கிற அத்தனை பேருக்கும் விட அதிகமான அரசியல் அனுபவம் கொண்டவர்கள். அதனால அவங்க பல பிரச்சனைகளை தாவேக்காவுக்கு எதிராக உருவாக்கலாம். அப்படி அவங்க நிறைய விஷயங்களை உருவாக்கும் போது இந்த விஷயம் சேர்ந்து தாவேக்காவிற்கு எதிரான ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வரலாம். மக்கள் மத்தியில ஒரு மிகப்பெரிய அதிருப்தியை ஏற்படுத்துறதுக்கு இதுவும் ஒரு காரணமாக இருக்கலாம். இது ஒரு ஆரம்ப புள்ளியாக இருக்கலாம். ஒரு 4 விஷயம் சொல்லும் போது இது ஒரு 5வது விஷயமா சேர்ந்தா அது எவ்வளவு பெரிய வலிமையா இருக்கும் அப்படின்னு நினைச்சு பாருங்க. அதுவும் மத்தியில பாஜக மாதிரியான ஒரு கட்சி இந்துத்துவத்தை, சனாதன தர்மத்தை அவ்வளவு தூரம் கட்டி காப்பாற்றணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு கட்சி மத்திய அரசாங்கத்துல ஆட்சியில இருக்கும்போது இந்த மாதிரியான பேச்சுக்களை எல்லாம் நீங்க தவிர்த்துக்கிறது ரொம்பவே நல்லது. உங்களுக்கு புத்திசாலித்தனம், உங்களுடைய அரசியல் எதிர்காலத்துக்கும் இதுதான் நல்லது. அதனால விஜய் அவர்கள் இந்த மாதிரி கட்சிக்குள்ள இந்த மாதிரியான ஒரு கடுமையான வாய்மொழி உத்தரவை போடணும். இந்த மாதிரியான கமெண்ட்கள் எல்லாம் யாரும் எதுவும் சொல்லக்கூடாது. யாராவது ஏதாவது சொன்னாலும் நீங்க அதை கடந்து போங்க. என்னுடைய கட்சிக்காரங்கள், எம்எல்ஏக்களாக இருந்தாலும் சரி, நிர்வாகிகளாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரியான கமெண்ட்களை பேசக்கூடாது அப்படிங்கிறத உறுதிப்பட ஒரு உத்தரவா போட்டீங்க அப்படின்னா உங்களுடைய அரசியல் எதிர்காலம் கண்டிப்பாக நல்லா இருக்கும் அப்படிங்கிறது தான் இங்க பொதுவான மக்களுடைய கருத்தாக இருக்கு. இதை புரிஞ்சுக்கிட்டு விஜய் அவர்கள் இந்த மாதிரி பவுன்சர்களை எப்படி ஆடணும் அப்படின்னு தன்னுடைய கட்சிக்காரங்களுக்கு சொல்லி கொடுக்குறாராங்கிறத பார்ப்போம்.
இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. மீண்டும் இது போன்ற சுவையான ஒரு பதிவுல உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தடம் பதிப்போம்.